ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே மொபைல், டெலிவிஷன், சோஷியல் மீடியா இதிலே தான் இருக்கும் மேக்ஸிமம். நமக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு கேம்ஸ், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னன்னே தெரியல அப்படின்ற சுச்சுவேஷன் வர நிலைமையில் இருக்குது. ஸோ நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சேஞ்ச் பண்ண முடியும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஃபிசிக்கல் அண்ட் பிரெயின் ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸ் நேச்சுரலாக கொடுக்கணும், ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிளேயிங் கேம்ஸ், ஓகேங்களா. அதுக்கு பேசிக்கான முதல் விஷயம் நம்மளுடைய பால் தான், ஓகேங்களா. பால் விளையாடாத குழந்தைங்க கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அதை நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், விளையாடுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோம், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க கிட்ட பால் கொடுத்துட்டு அவங்கள விளையாட வெளியில் விட்டுட்டு, வீட்டுக்கு வெளியில் அல்லது ஹாலில் இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் வீட்டு வேலை பார்க்குறதோ இல்லை நீங்கள் பிஸியாக இருக்கிறதோ கண்டிப்பாக கூடாது. குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்க விளையாடுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட நீங்களும் இருக்கணும். குழந்தைங்கள விளையாட தனியாக விட்டுட்டு கண்டிப்பாக நம்ம பிஸி மோடில் எங்கேயும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக குழந்தைங்கள நம்ம சூப்பர்வைசிங்கில் வச்சுருக்கணும். எதுக்காக அப்படின்னா குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்காகவும், அது மட்டும் இல்லாமல் ஒரு விளையாட்டு நம்ம அவங்கள விளையாட சொல்கிறோம் அப்படின்னா அந்த விளையாட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இப்படி தான் விளையாடணும், இதுதான் ரூல்ஸ் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நம்ம தெரிவிக்கணும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குழந்தைங்களோட எங்கே விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் ரோடு இருக்குது இல்லையா, அது இப்போ நியூவாக போட்டிருக்காங்க, அதில் தான் நாங்கள் விளையாண்டுட்ருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், லேம்ப் போஸ்ட்டு, ஸ்ட்ரீட்டு லைட். ஸ்ட்ரீட் ரோடுன்னா செல்லம் அப்படி இல்லை, நம்ம தெரு இருக்குல்ல, இந்த பக்கம் நம்ம குடியிருக்கிற தெருனா 5-6 வீடு 10 வீடு சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது. அந்த இடத்துல நடுவில் இப்படி ஒரு பெரிய ரோடு போட்டு நமக்கு வசதி பண்ணி கொடுப்பாங்க. நம்மளுடைய வண்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, நம்ம நடக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். கல் மண் இதெல்லாம் இல்லாமல், முள்ளுலாம் இல்லாமல் நம்ம காலில் குத்தாமல் சேஃப்டியாக நடக்கிறதுக்கு, ஓகேவா. சரி சொல்லலாம், நீயே தம்பியை விளையாடுங்க. ஏன்னா குழந்தைங்க விளையாடுற இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் ஆபத்தானதாக கூட இருக்கலாம். குழந்தைங்க அதை கவனிக்காமல் கூட விளையாண்டுட்டுருக்கலாம். இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஜல்லிக்கல் இருக்குது, இந்த பக்கம் கரண்ட்டு போயிட்டுருக்கு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஓடு மாதிரி சிமெண்ட் ஓடு இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாமே டேஞ்சரான ஒரு விஷயம். அதனால் நம்மளுடைய பார்வையில் குழந்தைங்கள வச்சுட்டு விளையாட வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த வயசில் குழந்தைங்க அவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக. ஓகே சரி, நான் எடுத்து தரேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸை முள்ளுக்குள்ளாரியோ இல்லை உள்ளே எங்கேயாவது கூட போட்டுருவாங்க. அப்போது நாம் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், கைடன்ஸ் பண்ணணும். ஆஹா, நீங்களாம் அங்கே போகவே கூடாது, முள் ஏதாவது இருக்கும், ஓகேவா. இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது பால், ஓகேவா. ஓகே சொல்லலாம், அந்த பக்கம் போய் காரையில் விளையாடுங்க. ஓகே செல்லம், வெல்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மொபைல்ஸ், டெலிவிஷன், சோஷியல் மீடியா இது எல்லாத்தையும் விட்டு கொஞ்ச நேரம் தினமும் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாமே விளையாடுங்க, ஓகேங்களா. இதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஏஞ்சலம் எதுக்கு சரி நான் எடுத்து தரேன்.
ஆமாம் செல்லம். போது வந்துடுங்க பார்த்து. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நேரத்தில் குழந்தைங்களுக்கு நம்மளுடைய ஹெல்ப்பு கண்டிப்பாக தேவைப்படும். ஆல்ரெடி நம்ம வாங்கி கொடுத்த விசிலை இங்கே பாருங்கள் எங்கே போட்டு வச்சுருக்காங்கன்னு. நல்லாவே இல்லை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நல்லாவே இருக்குது விசிலு. நாளைக்கு க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். சரியா? சரி அங்கே வை, நான் அப்போ நாளைக்கு வாங்கி தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஜாப், காலேஜ், ஸ்கூல், ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் ரொம்ப பிஸி மோடாகவே இருப்போம். ஸோ தினமும் நம்ம ஒரு 1 hour குழந்தைங்களோட ஸ்போர்ட்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது, கேம்ஸ் விளையாட்டு மாரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நேச்சுரலாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது நம்மளுடைய மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரொம்ப பாசிபிலிட்டிஸாக ஃபீல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளாரே இருக்கிறத விட வெளியில் இந்த மாதிரி நேச்சுரலாக இயற்கை காற்று வாங்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மைண்டும் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். குழந்தைங்களுடைய ஒரு நல்ல புரிதல்கள் ஏற்படும். அவங்களும் நம்மளை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பாங்க. நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்கள நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவை முடிச்சுட்டு நானும் பார்த்திங்க அப்படின்னா யாதின் ஷாரன் கூட பால் கேட்சிங் விளையாட போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய குழந்தைங்களோட ஃபேமிலியோட ஸ்போர்ட்ஸில், கேம்ஸில், ஃபிசிக்கலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுடைய லைஃப்பில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதும் ரொம்ப ஆக்டிவேட்டாக இருங்க, நேச்சுரலாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பாசிபிலிட்டிஸாக இருங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம பாசிட்டிவிட்டியாக இருக்கும் பொழுது ஒரு நிமிஷமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீவ் பண்ண முடியும். செல்லம் கீழே போயிட போகுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை இந்த மாதிரி கேம்ஸில் இன்வால்வ் பண்ணும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் எந்த கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நம்ம மேற்கொண்டு அதில் டெவலப் பண்ண முடியும். குழந்தைங்களுடைய விளையாட்டு திறனை அவங்களுடைய சின்ன வயசுலேருந்தே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா விளையாட்டுத்துறையில் அவங்க ஃப்யூச்சரில் சாதிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கேம்ஸை நம்ம பழக்கப்படுத்தினது அவங்களுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்க கூடயும் தினமுமே அட்லீஸ்ட் ஒரு 1 hour அவங்க கூட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ் மூலிமா அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இருச்சலாம் நம்ம 3 பேர் இன்னும் 4 பேர் விளையாடலாம். ஓகேங்களா? அப்படியா? சரி, ஓகே. வாவ், சூப்பர் செல்லம்.